ஏதாவது ஒரு விஷயம் எவால்வ் ஆகி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தொழில்நுட்பம், டெக்னாலஜி அல்லது சயின்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ எதுவுமே மாறாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வரலாறு. அக்பர் இதை செய்தார், பாபர் இதை செய்தார், அசோகர் மரம் நட்டார், அசோகர் குளம் வெட்டினார்ன்றது ஃபேக்சுவல்ஸை தெரிஞ்சுக்கிற முடியும். அதுலேருந்து வேறு விஷயங்கள் எதுவும் நம்ம கற்றுக்க போகிறது கிடையாது. ஆனால் சயின்ஸ் அப்படி கிடையாது. இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது நாளானைக்கு இருக்காது. அப்போ என்ன ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பற்றி தான் இன்றைய எபிசோடில் ரொம்ப தெளிவாக விரிவாக எளிமையாக பார்க்க போகிறோம். கமா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோகால். அந்த ப்ரோட்டோகால் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா X402 ப்ரோட்டோகால்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ரோட்டோகாலை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. காயின் பேஸ் உருவாக்கியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக ஆராய போகிறோம். ஆக்சுவலி இது தெரியணும்னு சொன்னால் சில பேசிக்ஸ் அடிப்படைகள் தெரிஞ்சுன்னு சொன்னால் தான் இது தெரியும். இதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு ஷார்ட் டைம் நேரேஷனாக தான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேரேஷன்றது லாங்கர் நேரேஷன் அல்லது லாங் டேர்ம் நேரேஷன். என்றைக்குமே இருக்கிற நேரேஷன் பார்த்திங்கன்னா L1, D5 இது மாதிரி நேரேஷன்ஸ். இதெல்லாமே ஏஐ ஏஜென்ட்ஸு, இது மாதிரி X402 நேரேஷனு, நிறைய நேரேஷன்ஸ் பிட்காயினில் நிறைய நேரேஷன்ஸ் வந்துச்சு, சொலோனாவில் நிறைய நேரேஷன்ஸ் வந்துச்சு, ETHல நிறைய நேரேஷன்ஸ் வந்துச்சு. அதெல்லாமே ஷார்ட் டைம் நேரேஷனாக புதுசாக அதாவது நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கி முளைத்த காளான் மாதிரி அப்பப்போ வரும் அப்பப்போ போயிடும். அந்த மாதிரி ஒரு நேரேஷனாக தான் இதையும் பார்க்குறேன். ஆனால் இந்த நேரேஷன் என்னன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்தை கடந்து தான் வந்திருப்போம். இன்டர்நெட்டில் நம்ம ப்ரௌஸ் பண்ணியிருப்போம். அப்படி ப்ரௌஸ் பண்ணுவதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர். அதில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, கூகுள் க்ரோம் இருக்குது, ஆப்பிளில் சஃபாரி இருக்குது, ஒப்பேரா இருக்குது, நிறையா இருக்குது. இது மாதிரி அதில் நம்ம போய் நமக்கு தேவையான விஷயங்களை டைப் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு அந்த ப்ரௌசருக்குள்ளே டைப் பண்ணுவோம். அந்த டைப் பண்ணுற அந்த பாருக்கு பேர் அட்ரஸ் பார்னு சொல்லுவோம், அந்த ரெக்வெஸ்ட் பார்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே நம்ம என்ன வேணுமோ அதை ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட் பேரை டைப் பண்ணுவோம், அல்லது சர்ச் பண்ணக்கூடிய அந்த ஐட்டம், அந்த கீவேர்ட்ஸை டைப் பண்ணுவோம், எனக்கு ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். எங்கேருந்து கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா சர்வர்லேருந்து கொண்டு வரும். நம்ம கிளையண்ட் எனக்கு தேவை, எனக்கு இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் கிளையண்ட்டாக இருப்பேன். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நம்ம போய் ஆர்டர் அதாவது போய் நின்னவொன்னே ஒரு சர்வர் வருவார், என்ன பண்ணுவோம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த சர்வரில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த சர்வர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த சர்வர் அந்த பர்டிகுலர் திங், அந்த ஐட்டம் நீங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுற ஐட்டம் இருந்துன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு சர்வ் பண்ண போகிறார். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா HTTPன்னு சொல்லுவோம், அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இதே HTTPயை யூஸ் பண்ணி மைக்ரோ பேமெண்ட்ஸுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த X402 இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா புதுசாலாம் எதுவும் கொண்டுட்டு வரல. இதே ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகாலில் அந்த ரெக்வஸ்ட் கொடுக்குற இடத்துல பேமெண்ட் ஆப்ஷன்ஸு இதுக்குள்ளேயே கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை காயின் பேஸும் க்ளவுட் ஃபேரும் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் அந்த பர்டிகுலர் ப்ரோட்டோகால். இது ஓப்பன் சோர்ஸ் ப்ரோட்டோகால். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இந்த சென்ஸ் ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறோம், ஒரு டெபிட் கார்டை யூஸ் பண்ணுறோம், இல்லை கிரிப்டோ பேமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ மினிமம் இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும்னு சில மினிமம் சார்ஜஸ்லாம் இருக்காங்க. இந்த அப்படி மினிமம் சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. $0.0001 அதாவது USDCயை கூட கொடுத்து என்ன பண்ணலாம், நம்ம பேமெண்ட்ஸு பண்ணலாம். அதுக்கு ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதை பேமெண்ட்டே நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணுறதே $0.0001 நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்துட போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 0 எடுத்துக்கோங்க, அவ்வளோ ஃபீஸ் தான் வரப்போகுது. அதாவது நில் ஃபீஸ் மாதிரி தான் இந்த பர்டிகுலர் விஷயம் அந்த பிளாக் செயின் அல்லது கிரிப்டோ பேமெண்ட்டோட என்டையர் ஃபேஸை மாற்றும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கணிக்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனால் அது எப்படி வேலை செய்யுது, இதில் என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்றதை பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஆர்டினரி கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜியில் ரெண்டே விஷயம் தான் நடக்கும். இது கிளைண்ட்டு, இது சர்வர். அதாவது இது கிளைண்ட்டு சர்வர். அதாவது சர்வர்னால் அங்கே தான் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே நான் கிளைண்ட்டாக இருக்கிற நான் என்னென்னா எப்பவுமே ரெக்வஸ்ட் தான் பண்ணுவேன். எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன், இந்த டேட்டா, இந்த பர்டிகுலர் டீட்டெயில் வேணும்னு நீங்கள் என்ன பண்ணுறேன், ரிக்வெஸ்ட். இந்த ரெக்வெஸ்ட்டு தான் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகாலில் உள்ளுக்குள்ளே இந்த ரெக்வெஸ்ட்டாக கொடுப்போம். அதாவது என்னென்னு சொல்லுவோம்னா வெப்3ல நம்ம ரெக்வெஸ்ட் www.https:// அந்த இன்ஃபர்மேஷன், அந்த பர்டிகுலர் கம்பெனி பேர், அந்த பர்டிகுலர் என்ன இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். இந்த ரிக்வெஸ்ட் இங்கே போய் என்ன ஆகுதுன்னா இது உள்ளே போகுது. இங்கேருந்து என்ன பண்ணோம்னா அதை ப்ராசஸ் பண்ணி, சப்போஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெக்வெஸ்ட் அந்த பர்டிகுலர் சர்வரில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ப்ராசஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணோம், ரெஸ்பான்ஸ் பண்ணோம். இதுதான் சிம்பிள் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் வித் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இதுலேருந்து ஒரு படி மேலே போகிறாங்க இந்த பர்டிகுலர் X402. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே HTTPயில் சொல்லியிருந்தேன். HTTPயில் 2 மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வச்சு தான் எல்லா டேட்டாவையும் வாங்குறது அல்லது கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா கெட்டுன்னு ஒன்று, போஸ்ட்டுன்னு ஒன்று. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளையண்ட்டாக இருந்து
ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னா சர்வருக்கு என்ன பண்ணணும், கெட் மெத்தடை அனுப்புவேன். ஓகேங்களா? இப்போது எங்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை சர்வரில் ஸ்டோர் பண்ணணும் அல்லது பாதுகாக்க வைக்கணும்னா போஸ்ட்ன்ற மெத்தட் அனுப்பும். இவ்வளவு தான். இந்த ரெண்டே மெத்தட் தான் ஹெச்டிடிபிக்குள்ளே இருக்கும். ஒன்று கெட்டு, இன்னொன்று போஸ்ட்டு. இங்கேயும் அதே மாதிரி தான். அந்த 2 மெத்தட் மட்டும் தான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த X402 ப்ரோட்டோகால்லையும் இருக்குது. இப்போ பார்க்கலாம். நான் ஹெச்டிடிபியில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இதில் 2 எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் இருக்கும். அது என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் இது கிளையண்ட்டு, இது சர்வர். சரிங்களா? அடுத்து 3ஆவதாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டர். 4ஆவதாக உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு லேயர். அந்த லேயர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் செயின். ரைட்டா? இப்போ ஆஸ் அ கிளைண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வேணும். ஏதாவது ஒரு பேமெண்ட் ரெக்வஸ்ட் பே பண்ணணும்னு ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுக்க போகிறேன். இங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன். இந்த ரெக்வஸ்ட் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா சர்வருக்கு கெட்டு மெத்தட் வழியாக போகும். எனக்கு இந்த பேமெண்ட் நான் பண்ணணும் அப்படின்ட்டு ஆக்சுவலி முதல்ல போகுது. சர்வர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 402 பேமெண்ட் மெத்தட் என்னன்னு கேட்கும். என்ன மெத்தட் வழியாக நீங்கள் பே பண்ண போகிறீங்க? கிரெடிட் கார்டு வழியாவா, டெபிட் கார்டு வழியாவா, இல்லை கிரிப்டோ வழியாவா, இல்லை 402 பேமெண்ட் எந்த பேமெண்ட் வழியாக போகிறீங்கன்ட்டு இங்கே இந்த ப்ராசஸை பூரா அது என்ன பண்ணோம், செஞ்சு முடிச்சுட்டு என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸை ஹெட்டர் வழியாக கொண்டு போகும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேலே இருக்க அட்ரஸ் பார் அதுக்குள்ளே என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேமெண்ட்டு 402 ப்ராசஸ் வழியாக யூஎஸ்டிசி வழியாக நான் கொண்டுட்டு போகிறேன்ட்டு அங்கேயே என்ன ஆகிடும், அதுக்கான டேட்டாவை கொடுத்துரும். கொடுத்து முடித்தோடனே ஆக்சுவலி சர்வர் என்ன பண்ணணும்னா ஃபெசிலிட்டேட்டருக்கு வெரிஃபிகேஷனுக்கு போகும். இங்கேருந்து என்ன ஆகணும், வெரிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் டேட்டா இங்கே வரும் மறுபடியும் சர்வருக்கு. சர்வர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் முடித்த பிறகு ஆட்டோமேட்டிக் எவ்ரிதிங் இஸ் ஓவர்னு சொல்லிட்டு ஃபெசிலிட்டேட்டரில் ஓகேன்னு சொல்லும். அடுத்து இங்கேருந்து என்ன ஆகும்னா இதை போய் டிரான்சாக்ஷனை இங்கே அந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு இல்லையா அதை பிளாக் செயினில் எழுதிடும். பிளாக் செயினில் எழுதி முடித்த உடனே இங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். பிளாக் செயினில் இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு அங்கேருந்து சர்வருக்கு என்ன ஆகும், அந்த கன்ஃபர்மேஷன் ரீடைரக்ட் ஆகும். கன்ஃபார்ம்டு, இந்த பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம்டுன்னு கன்ஃபார்ம் ஆகி முடித்த உடனே நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணணும் அந்த ரெக்வெஸ்ட்டு இந்த இடத்துல என்ன ஆகிடும், ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ இப்படி தான் நடக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4 லேயராக இருக்கும். ஆக்சுவலி கிளைண்ட் சர்வர் வந்து 2 லேயர், இப்போ 4வது லேயர் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன பெரிய பயன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலி வந்து சில நம்ம இதெல்லாம் நம்ம பேமெண்ட்லாம் பண்ணும் போதும் ஏபிஐன்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்னு. இது மாதிரி ஏபிஐ எல்லாம் கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே என்ன அதே மாதிரி பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸு, பெரிய பெரிய வெரிஃபிகேஷன்ஸு, இல்லைன்னா வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து நான் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலை ரீட் பண்ணணும்னு போகிறேன்னா நான் 1 மாதமோ அல்லது 1 வருஷமோ ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனோ கொடுத்தா தான் என்ன பண்ணுவோம், ரீட் பண்ணுவேன். நான் இங்கே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த 402 பேமெண்ட் வந்த பிறகு அந்த ஆர்டிக்கலுக்கு மட்டும் நான் பே பண்ணி அதை படிச்சுக்கலாம். என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, 1 வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, 6 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை மட்டும் படிக்கிறதுக்கு என்ன செலவாகுதோ அதை மட்டும் பே பண்ணுறதுக்கு எது வழியாக பே பண்ணலாம்னா 402 வழியாக பே பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய சேமிப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸருக்கு இருக்கும். ஸோ இது ஆரம்பித்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தா மைக்ரோ பேமெண்ட்ஸ் தான். எவ்வளோ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 4 லட்சம் டிரான்சாக்ஷன் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ இது வந்து பெரிய லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதனால தான் இது பற்றி ஆக்சுவலி என்னென்ன தெரிஞ்சுக்கலான்றதுக்காக இது சொன்னது. இதில் என்னென்ன மாதிரியான யூஸ் கேசஸ்லாம் இருக்குன்றது அடுத்து. ஆக்சுவலாக இந்த X402 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா X402 இஸ் அன் ஓப்பன் பேமெண்ட் ஸ்டாண்டர்ட் தட் எனேபிள்ஸ் AI agents and web services to autonomously pay for API access, data and digital services. By leveraging the long reserved HTTP 402 payment required status code, X402 eliminates the need of API keys, ரெண்டாவது subscriptions, மூன்றாவது manual payment processing, நான்காவது allowing real-time machine native transaction using stable coins like USDC. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ தேவையில்லை, சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, மேனுவல் பேமெண்ட்டை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஏஜென்ட்டே என்ன பண்ண போகுது நமக்காக பே பண்ண போகுது. ப்ளஸ் உங்களுக்கு பெருசாக இது வந்து மிச்சப்படுத்தி கொடுக்க போகுது. இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் ஃபார் அ ஹோல் திங், ஒரு பர்டிகுலர் என்டையர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த பார்ட் பேமெண்ட் அந்த நிமிஷம் அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் அந்த டேட்டா அல்லது அந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறீங்களோ அவ்வளோ மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இப்போ அப்போதைக்கு அது மாதிரி பேமெண்ட்ஸ்லாம் எனேபிள் பண்ணுறதுக்காக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் X402. இதனுடைய யூஸ் கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பார்த்துருவோம்.
இது யூஸ் கேஸ்ன்னு ரியல் டைம் யூஸ் கேஸஸில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏஜென்ட்ஸ் ஆக்சஸிங் ஏபிஐ ஃபார் ஆன் டிமாண்ட் ரெக்வெஸ்ட். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ தேவையோ என்ன தேவையோ அதுக்கு மட்டும் என்ன பண்ண முடியும், ஏஜென்ட்ஸ் வந்து பே பண்ண முடியும். நம்ம வந்து ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷனோ பெர் இயர் சப்ஸ்கிரிப்ஷன், லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. ஸோ இட் சேவ்ஸ் யுவர் மணி, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, பே பெர் யூஸ், ஏஐ மாடல் இன்டர்ஃபேஸ் மானிட்டைசேஷன். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏஐ மாடல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறேன், அல்லது ஜெமினாய் மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி பெய்டு வெர்ஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு வந்து மாதத்துக்கு இவ்வளோ பே பண்ணுங்கள், வருஷத்துக்கு இவ்வளோ பே பண்ணுங்கள், அது மாதிரி நான் லைஃப் டைம் மெம்பர் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறனோ, எந்த பர்டிகுலர் வேலைக்காக நான் எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். ரெண்டாவது முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட் பேயிங் ஃபார் க்ளவுட் கம்ப்யூட் அண்ட் ஸ்டோரேஜ். அகெயின் அதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சில ரெண்டரிங் பண்ணணும், சில கேமிங் செஞ்சிட்ருக்கேன், அல்லது ஏதாவது ஒரு பெரிய ஒரு டிசைனிங் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து எனக்கு வந்து ஜிபியூ பவர் தேவைப்படுதுன்னா அந்த ஜிபியூ பவருக்கு நான் ரெண்ட் பண்ணணும், ரெண்டலுக்கு போகணும்னா மாத ரெண்டல் அல்லது வார ரெண்டல் அல்லது வருஷ ரெண்டல் அல்லது மாதிரி பேமெண்ட் தான் நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேனோ அதுக்கு மட்டும் பே பண்ணிக்கிட்டு நான் யூஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதனால் என்ன ஒரு அதாவது ப்ரீபெய்டு மாதிரி, ப்ரீபெய்டு இந்த சென்ஸ் வந்து ஒரு நாளைக்கு கூட ப்ரீபெய்டில் இருக்கும், ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும், 4 ஜிபிக்கு இருக்கும், 2 ஜிபிக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் என்ன பண்ணலாம், பே பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கான்டெக்ஸ்ட் ரெட்ரீவல் ஃபார் ஏஜென்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் ஏஜென்ட் அசிஸ்டன்ட் பேஸ் 0.25 பெர் ப்ரீமியம் நியூஸ் ஆர்டிக்கல் ஃபார் ரிசர்ச். இதே வந்து லீகல் ரிசர்ச் ஏஜென்ட் ஆக்சஸிங் கோர்ட் ரூலிங் தட் 0.10 பெர் டாக்குமெண்ட் அவாய்டிங் ஃபுல் டேட்டாபேஸ் சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலுக்கும் 25 சென்ட்ஸ் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து 10 சென்ட் அல்லது 1 சென்ட்டில் என்ன பண்ணிட முடியும், அந்த ஒரு ஆர்டிக்கலை மட்டும் நான் பார்த்துட்டு விட்டுற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் X402 அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்காலில் இருக்கக்கூடிய சில அட்வான்டேஜஸ். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனி கேட்டகரியாக கொண்டு போயிட்டாங்க. ஒரு 20 ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, ஒரு வாரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றதை பற்றி மட்டும் பார்த்துருவோம். ஆக்சுவலி இதுதான் X402 எக்கோ சிஸ்டம் ஓட்டோ, ஓடிடிஓன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. பிங், இந்த பிங் வந்து அதுக்கப்புறம் தான் காயின் பேஸில் பெருசாக பம்பாக ஆரம்பிச்சது அந்த பர்டிகுலர் செக்டரு. அதுக்கப்புறம் வந்து ரோபா, எம்ஆர்டிஎன், கேரம், ஜேடிவிஓ, எயின், கேப்பு, இடிஹெச்ஒய், அவுரா, க்ளோரி, ஸ்வாமு, சாண்டா, ட்ரீம்ஸு, ஃப்ரெகோ, பிஎன்கேஆரை பற்றி நான் ஏற்கனவே அது ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வாங்கவும் செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஒப்பஸ், ஹெச்யூஐ, ஓஎக்ஸ் கேஸு, ஓபிஐ, இந்த ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செக்டரில் இருக்குது. ஒரு அதிகபட்சம் போச்சிங்கன்னா ஒரு 20 ப்ராஜெக்ட் இருக்குது. இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பேஸ்டு ஏஏ ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி பே பண்ணக்கூடிய விஷயம். மேனுவல் பேமெண்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு, அல்லது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு, அல்லது ஏபிஐஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஸ்டோர் பண்ணக்கூடிய நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டெலாம் கொடுக்குறது நம்மளுடைய கிரெடென்ஷியல்ஸை ஃபுல்லாக அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். டெபிட் கார்டு கொடுக்குறதுனா நம்ம கிரெடென்ஷியல்ஸை ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட பாஸ்வேர்ட்ஸ் அங்கே தெரியாத ஒரு வெப்சைட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும், என்னுடைய யூசர் நேமை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம். ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம், யூஎஸ்டிசி என்கிட்ட இருந்துச்சு சொன்னால் மைக்ரோ பேமெண்ட் மாதிரி என்னால் பண்ண முடிகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீடு கிட்டத்தட்ட 200 மில்லி செகண்ட்ஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் இஸ் பீங் கம்ப்ளீட்டட். ப்ளஸ் இன்னொன்று வந்து மினிமமாக $5, மினிமமாக $100, மினிமமாக $10 இல்லாமல் கிரெடிட் கார்டில் வேறு சில கார்ட்ஸில் வந்து பே பண்ண முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 0.0001 USDCயில் கூட என்ன பண்ண முடியும், பே பண்ண முடியும். இதுதான் அந்த பர்டிகுலர் X402 அப்படின்ற ஒரு எக்கோசிஸ்டம் அல்லது ப்ரோட்டோக்காலோட வரலாறு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.